தளபதி விஜய் அவர்களுக்கு சங்கீதா மேடம் ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருந்துச்சு. என்ன ஆச்சு, என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்கள் நேற்று கேரளா போயிருந்தாரு கோட் படத்தோட ஷூட்டிங்காக. அண்ட் அப்போ அங்கே ஏராளமான ரசிகர்கள் வந்துட்டாங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடந்து முடிஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ரோடு ஷோ மாதிரி அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவரோட கார் நவரவே இல்லை. அங்கே அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்து விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்னு தள்ளுமொழி ஏற்பட்டுச்சு. அப்போ கார் மேலே நிறைய ரசிகர்கள் விழுந்தாங்க, கை வச்சாங்க. அதில் காருக்கு நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருந்துச்சு. அண்ட் காரோட கதவு உடஞ்சிருந்துச்சு. கார் கண்ணாடி அப்படியே உடஞ்சிருந்துச்சு. விஜய் சார் காரில் முன்னாடி தான் உட்காந்துருந்தாரு. ஸோ கார் கண்ணாடி உடையும் போது அவர் மேலே ஒரு சில அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கூட தகவல் வந்திருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வேதனை உண்டாகி இருந்துச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே விஜய் சாரோட ஒய்ஃபான சங்கீதா விஜய் அவர்கள் இமீடியட்டா விஜய் சாருக்கு கால் பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சு, இப்போ நீங்கள் ஓகேவா? கார் முன்னாடி வேற உட்காந்துருந்தீங்க, கண்ணாடி வேற உடஞ்சிருக்கு, உங்கள் மேலே ஏதாவது துகள்கள் பட்டிருக்கா, உங்கள் முட்டியில் எதுவும் அடிபட்டிருக்கா, ஏன்னா ஏகப்பட்ட நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, என்னாச்சு அப்படிங்கிறத ப்ராப்பராக சொல்லுங்க அப்படின்னு என்ன நடந்ததோ அதை கம்ப்ளீட்டாக கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அண்ட் விஜய் சார் மிகப்பெரிய அடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காராமா. இருந்தாலும் சங்கீதா மேம் விட போகிறதா இல்லை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் சார் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவுமே உடனடியாக விஜய் சாரோட பிஏ கிட்ட அவங்க ஃபோனை கொடுக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் ரசிகர்கள் தான் பண்ணாங்க, தனக்காக தான் பண்ணாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அண்ட் ஷூட்டிங் தான் முக்கியம் அப்படின்னு தான் இருப்பார். அவர் அப்படியே விடாதீங்க, மிகப்பெரிய அடி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் என் மனசு கேட்கல, அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லை டாக்டர்ஸை இங்கே வர வைங்க, அவரை செக்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ அப்படின்னு என்ன ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் உடனடியாக பாருங்கள். ஏன்னா சின்ன கீரல் கூட நாளைக்கு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இமீடியட்டாக செய்யணும் அப்படின்னு விஜய் சாருக்கும் விஜய் சாரோட பிஏக்கும் கண்டிஷனாகவே வச்சுருந்தாங்களாமா. கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சில செக்அப்ஸ் பண்ணி டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சங்கீதா மேம் சொல்லியிருந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க இப்போ சோசியல் மீடியா முழுக்கவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இளையராஜா அண்ட் தனுஷ் இவங்களோட படம் தான். இளையராஜா அவர்களோட பயோபிக்ல தனுஷ் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்னு பல வருடமா ஒரு டாக்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு வேலையில் இருக்கு அப்படிங்கிறது தெரியாம தான் இருந்தோம். இந்த ஒரு நிலையில சமீபத்தில் இந்த படத்தோட பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பூஜைக்கு உலகநாயகன் கமலஹாசன், வெற்றிமாறன் இப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்திருக்காங்க. இந்த ஒரு படத்தை அருண் மாதேஸ்வரன் அவர்கள் தான் இயக்க போறாராமா. மேலும் இந்த ஒரு படத்துக்கு இசைஞானி அவர்களே தான் இசையமைக்க போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும் அடுத்த வருஷம் வெளியிட போறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இசைஞானி அவர்களோட ரோல்ல கண்டிப்பா தனுஷ் சார் அப்படியே இருப்பாரு. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்துருந்தோம். அவரோட கேரக்டர் அவர் எந்த மாதிரி எடுத்து பண்ண போறாரு, படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அருண் மாதேஸ்வரனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? படம் ஒருத்தா இருக்குமா? உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.